இன்றைக்கு நம்ம சமையல் என்னன்னு பாக்குறீங்களா? புட்டு கொத்து. சாப்பிட்றத விட சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சுவையா சமைக்கலாம், சூப்பரா சாப்பிடலாம். வாங்க. சட்டியை நல்லா காய வச்சதும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட பெருஞ்சீரத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. டெய்லி நீங்கள் புட்டை சாப்பிடாம வித்தியாசமாக புட்டு கொத்த ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் இதில் கோவாவை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. புட்டுக்கொத்துக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது கோவா. என்ன தான் லீக்ஸ் பாவிச்சாலும் கோவாவை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ லீக்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா கிளறி எடுத்துக்கொள்ளுங்க. லீக்ஸ் எல்லாம் அரைப்பச்சியாக வதங்கி வந்ததும் கரண்ட்டை சேர்த்து கிளறி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட மஞ்சள் தூள், அதோட மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மிரக்கறியில் அரைப்பதம் வதங்கினதுன்னு நீங்கள் இப்படி சைட் பண்ணி விட்டுட்டு நடுவில் சிறிதளவு எண்ணெயை சேர்த்துட்டு முட்டையை நாங்கள் சுண்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் தனியாக முட்டையை சுண்டி பாவிக்கிறத விட இப்படி சுண்டி பாவிச்சிங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சில்லி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. இப்போ முட்டை நல்லா அவிஞ்சு வறந்து வந்தது நீங்கள் மிரக்கறியோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் மேலதிகமாக உரைப்புக்கு வெட்டு மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரக்கறி முட்டையெல்லாம் நல்லா வதங்கி ஒண்டா வந்துட்டுது. இப்போ நாங்கள் லைட்டாக வாசத்துக்காக மாசி கருவாடு போட்டுக்கொள்கிறோம். அதோட நாங்கள் கொஞ்சம் சிக்கன் குழம்பு எடுத்து இதோட சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புட்டை கிளந்து எடுத்தோம்னு சொன்னால் சூப்பராகவே ஒரு புட்டு கொத்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக வரும். புட்டு கொத்து ரெடி ஆயிட்டு. இது போல் சூப்பராக நீங்களும் சமைக்கணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட பேச்சை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்கும்னு சொல்லுங்கள், அதை உங்களுக்கு தயாராக இருக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றுமே நன்றி.